ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம கோடிங் டிகோடிங்னு ஒரு புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அனலாஜி டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என்னென்ன டைப் இருக்கோ எல்லா டைப்புமே பார்த்தாச்சு. ஸோ கோடிங் டிகோடிங்லும் ஒரு சில டைப்புகள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கோடிங் டிகோடிங் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கொஷின்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வேர்ட் அனலாகியில் லெட்டர் அனலாகியில் ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துட்டு ரிலேட்டட் டு இந்த வேர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் கோடிங் டிகோடிங்கில் இந்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வேர்ட் அனலாகி மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் எப்படி ஆல்ஃபபெட் நம்பர் ஆஃப் பிளேஸு, அடிஷன், மல்டிப்ளே, அடுத்து பிளேஸை மாற்றி போடுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பயன்படுத்தணுமோ அதுதான் இங்கேயும். கொஸ்டின்ஸில் ஒரே ஒரு தான் ரிலேட்டட் டுக்கு பதிலாக கோடிங் எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. மற்றபடி வேறு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இருந்தாலும் நமக்கு கோடிங் டிகோடிங்கில் இப்படி ஒரு டைப் இருக்குது, இந்த கேள்வி வந்து கோடிங் டிகோடிங் தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைப்பை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், இந்த டேபிளை வந்து நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆரம்பித்த பிறகோ நீங்கள் கொடுக்குற ரஃப் ஷீட்டில் எழுதிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதி வச்சு பண்ணுங்கள். ஒரு சில பேர் மைண்டில் வச்சுக்கணுனாலும் வச்சுக்கோங்க, அதில் தப்பு இல்லை. மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் கொடுத்துட்டு அதை DTLUAFEன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ப்ராட்டுங்கிற வார்த்தையை கொடுத்து BTHGUORனு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்ரு டிக்கு டி கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே எந்த சேஞ்சும் இல்லை. அப்புறம் செகண்ட் லெட்டர் டி இருக்குது. இந்த வேர்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டி போட்டுக்கலாம். அப்புறம் டி வந்து லாஸ்ட் லெட்டராக இருக்குது. அப்புறம் எல் போட்டிருக்காங்க, அடுத்து யூ போட்டிருக்காங்க. அது அப்படியே அந்த டீக்கு அடுத்து உள்ள லெட்டரை அப்படியே எழுதியிருக்காங்க, அதாவது ரிவர்ஸில். சரிங்களா? ஸோ நம்ம அதை செகண்ட் லெட்டருக்கும் அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் லெட்டர் பி கொடுத்துருக்காங்க, அடுத்து லாஸ்ட் லெட்டர் டிஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து HGUORனு அதோட லெட்டர் அப்படி வரிசையாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதே ஃபார்மெட்டு நம்ம தேர்ட் வேர்டுக்கும் இருக்காங்கிறத செக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் என்ன, எஃப். நீங்கள் உடனே எங்கே போகணும், ஆப்ஷனுக்கு போகணும். ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் சியில் மட்டும்தான் எஃப் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த 5 லெட்டர் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, சின்னு போட்டு போயிடலாம். சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல் லெட்டரையும் காமிச்சிடுறேன். எஃப் போட்டாச்சா, அடுத்து செகண்ட் லெட்டர் என்ன லெட்டராக வரணும், லாஸ்ட் லெட்டராக வரணும். ஸோ ஒய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வரிசைக்காக எல்லா லெட்டர் எழுதணும். TNOA இருக்கா, இருக்குது. ஆப்ஷன் சி தான் அப்போ ஆன்சர். இவ்வளோதாங்க. நீங்கள் போன என்ன பார்த்தீங்களோ அதே தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிளட் கொடுத்துருக்காங்க. பிளட் கொடுத்துட்டு CNRSIன்னு கோட் பண்ணியிருக்காங்க. வெயின்ஸ் கொடுத்துட்டு WGLRXன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ட்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து அடிஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வேர்ட் ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன், +1. எல்லுக்கும் என்னுக்கும் +2. ஓக்கும் ஆருக்கும் +3. ஓக்கும் எஸ்ஸுக்கும் +4. டிக்கும் ஐக்கும் +5. ஸோ அதே ரிலேஷன் தான் ரெண்டாவது லெட்டருக்கு வந்திருக்கானு செக் பண்ணிக்கோங்க. பிக்கும் டபிள்யூக்கும் 1, இக்கும் ஜிக்கும் 2, ஐக்கும் எல்லுக்கும் 3, எண்ணுக்கும் ஆருக்கும் 4, எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் 5. ஸோ ரிலேஷன் ஆகுது. நம்ம இப்போ ஹார்ட்டு கண்டுபிடிக்கணும். ஹார்ட்டோட +1 வேல்யூ என்னது, ஐ. ஐயில் 4 ஆப்ஷனுமே ஐயில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து போயிடலாம். ஈக்கு +2 என்னது, ஜி. ஜி இருக்கா, ஜியும் 4 இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் போயிடலாம். ஏக்கு +3 என்னது, டி. டி இருக்கா, IGDன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4வது லெட்டர் போயிடலாம். ஆருக்கு +4 என்னது, STUV. அப்போ வி. IGDV இருக்கா, ஆமாம், ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நம்ம லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்காமலே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி போகணும், ஒவ்வொரு லெட்டர் போட்ட பிறகும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு டைம் மிச்சமாகும். நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். இந்த கொஸ்டின் பாருங்கள். கோட்டுங்கிற லெட்டரை TROOCன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டுங்கிற லெட்டரை வேர்டை TRIPSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைண்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸில் வேர்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம போல் ட்ரை பண்ணலாம். சி வந்து லாஸ்ட் போட்டிருக்காங்க, ஓ வந்து அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த டிஐயும் ஆரையும் ஃபஸ்ட்டு 2ல் போட்டிருக்காங்க. யூவை வந்து ஓவை மாற்றிருக்காங்க. யூக்கும் ஓவுக்கும் என்ன ரிலேஷன்,
-6. ஸோ யூ வந்து ஓவாக மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் லெட்டருக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு டிஆர் போட்டிருக்காங்க, அது லாஸ்ட்டில் பிஎஸ் போட்டிருக்காங்க. ஓக்கு -6 என்னது? ஓக்கு -6 ஐ. ஸோ -6 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளைண்டுக்கு நம்ம செக் பண்ணணும். டிஎன் எல்பி ஐக்கு -6 என்னது? சி. ஸோ ஆப்ஷன் ஏ, சி ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். பென்சில் இஸ் ரிட்டன் அஸ் MKFRJV, எரேசர் இஸ் ரிட்டன் அஸ் SGVEWK. சரிங்களா? இப்போ இதில் என்ன ரிலேஷன் பார்த்துடலாமா? இதை நம்ம பிக்கும் எம்முக்கும் பார்க்கலாம். பியிலேருந்து எம் வந்து எத்தனை நம்பர் கூடியிருக்கு? மைனஸ் ஆகிருக்கு. அதே ரெண்டாவதில் பாருங்கள், ஈக்கும் எஸ்ஸுக்கும் கூடியிருக்கு. ஈலேருந்து எஸ் கூடியிருக்கு, அப்படியே ரொம்பவும் கூடியிருக்கு. ஸோ அப்போ இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா லாஸ்ட் லெட்டர்லேருந்து பார்க்கணும். லாஸ்ட் லெட்டருக்கும் எம்முக்கும் எப்படி பாருங்கள், எல்லுக்கும் எம்முக்கும் +1. அதே மாதிரி ஆருக்கும் எஸ்ஸுக்கும் +1. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர்லேருந்து நம்ம வரிசைக்க பார்க்கலாம். எல்லுக்கும் எம்முக்கும் +1 போட்டிருக்காங்க. ஐக்கும் கேக்கும் +2, சிக்கும் எஃப்க்கும் +3, எண்ணுக்கும் ஆருக்கும் +4. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி செகண்ட் வரிசைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 4 லெட்டர் கண்டுபிடிச்சி கீழே மேட்ச் ஆகிறவா பார்த்துட்டு நேராக நம்ம கொஷின் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஆருக்கும் எஸ்ஸுக்கு என்னது +1, ஈக்கும் ஜிக்கு என்னது +2, அப்புறம் எஸ்ஸுக்கும் விக்கும் +3. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஷினை போயிடணும். அதே மாதிரி R+1 என்னது? எஸ்ஸு. ஈக்கும் ஈக்கு +2 என்னது? எஃப்ஜி. எஸ்ஜி இருக்கா? எஸ்ஜி இருக்குது. ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாகவே கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம ஆன்சர் எஸ்ஜி தான் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கொஷின் போயிடணும். இந்த கொஷின் பாருங்கள். ரெயினுங்கிற வார்த்தை SWன்னு கொடுத்துருக்காங்க. கோட்டருங்கிற வார்த்தை RUWன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைப் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 வேர்டு தான் கோட் பண்ணியிருக்காங்க 2 லெட்டரால். அதே மாதிரி 6 லெட்டர் கொடுத்துட்டு 3 லெட்டரால் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4, 2, 6, 3. ஸோ பை 2 பண்ணியிருக்காங்க. அப்போது இது எந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ரெயினோட ப்ளேஸ் வேல்யூ பாருங்கள். ஆரோட ப்ளேஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு 18. ஏவோட ப்ளேஸ் வேல்யூ 1. அப்போ 19 வருது. ரெண்டையும் கூட்டினா 19ஓட ப்ளேஸ் வேல்யூ என்னது? எஸ்ஸு. சரிங்களா? ஐயோட ப்ளேஸ் வேல்யூ பாருங்கள். ஐயோட ப்ளேஸ் வேல்யூ 9. அப்புறம் நம்ம என்னோட ப்ளேஸ் வேல்யூ 14. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23 வரும். 23ஓட ப்ளேஸ் வேல்யூ என்னது? W. ஸோ SW வந்துருச்சா? அதே மாதிரி கோட்டருக்கு நம்ம ஒரு அடி பார்த்துடலாம். சி வந்து 3rd பிளேஸு, ஓ வந்து 15. அப்போ 18 என்னது? அப்போல தான் பார்த்தோம் ஆர். அதே மாதிரி ஏடி என்னது? ஏக்கு 1, டிக்கு 20. ஸோ 21 என்னது? யூ. கரெக்டாக? இப்போ இ வந்து 5, ஆர் வந்து 18. இப்போ எத்தனை? 23னா டபிள்யூ போனதில் தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கும் நமக்கு திருப்பியும் அதே மாதிரி 6 லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிடலாம். ஆர் வந்து 18, 5 வந்து இ வந்து 5, 23 வருதா? 23 எத்தனை? டபிள்யூவில் 3 இருக்குது. ஸோ நம்ம 2 லெட்டரும் பார்த்தாகணும். பார்த்துடலாமா? எம் என்னது? 13, ஏ வந்து 1, 14 என்னது? என். WN இருக்கா? ஆப்ஷனில் இருக்குது சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நம்ம அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்காமலே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். PANKIL இது வந்து SDQNLOன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரோகன்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக்கும் எஸ்ஸுக்கும் ரிலேஷன் என்னது? QRS +3. சரிங்களா? அதுக்கடுத்து ஏக்கும் டிக்கும் BCD +3. சரிங்களா? என்னுக்கும் கியூக்கும் OPQ +3. ஸோ அடுத்து கேக்கும் என்னுக்கும் LMN +3. ஐக்கும் எல்லுக்கும் JKL +3. எல்லுக்கும் ஓக்கும் MNO +3.
ஸோ எல்லாமே +3 தான். அதே லாஜிக் தான் திருப்பி பண்ண போகிறோம். ஆனால் ஒவ்வொரு லெட்டர் பார்த்தோன்னே நம்ம ஆப்ஷனை பார்த்து சீக்கிரமாக டைமை முடிக்க போகிறோம். ஆருக்கு என்னது STU யூவில் ஆரம்பிக்குதுங்களா? யூவில் 2 இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கணும். O PQR ஆறு 2 இதுலேயுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இது ஒரு இப்போ நம்ம பார்க்குறோமா, இந்த 4 வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துருச்சு. அதாவது KDQ வரைக்கும் வந்துருச்சு. லாஸ்ட் லெட்டர் தான் மாற்றணும். ஸோ நீங்கள் அப்போ அந்த இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 2ல் ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுல. ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு 4 லெட்ரு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே டைம் பண்ணாமல் நீங்கள் எங்கே சேஞ்ச் ஆகுதோ அங்கே போயிடணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒருவேளை Kயும் Dயும் சேஞ்ச் ஆகாமல் Qவும் இங்கே வேறு எதுவும் லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே பார்க்கணும். ஆனால் இப்போ இங்கே லாஸ்ட் லெட்டர் தான் போயிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டில் போயிடலாம். லாஸ்ட் என்னது எஸ்ஸுக்கும் +3 பண்ண என்னது TUV. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ டைமை சீக்கிரமாக கன்சிட் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் அஸ்ட்ரானமி கொடுத்துருக்காங்க. இந்த இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஏஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏஎஸ் வந்து எஸ்ஏன்னு எழுதியிருக்காங்க. டிஆரை ஆர்டின்னு எழுதியிருக்காங்க. இங்கே ஓக்கு பதில் பி போட்டிருக்காங்க. ஸோ +1 இங்கே நடந்திருக்கு. அப்புறம் NOக்கு ON போட்டிருக்காங்க. MOக்கு OM போட்டிருக்காங்க. ஸோ நடுசில் இருக்க லெட்டருக்கு வந்து +1 போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் எத்தனை லெட்டர் இருக்குது நம்ம எழுதிடவே செய்வோம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நடுசில் எந்த லெட்டருக்குன்னு பார்க்கலாம். 2 4 6 8 9 இருக்குது. 9 இருக்குது. அப்போ 4 G தான் நம்ம +1 பண்ணணும். ஜிக்கு +1 என்னது H. இங்கே H எதுலலாம் வந்திருக்கு? 2 இதில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த 2 இதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். EFன்னு போடணும். NUவை UN மாற்றணும். GAH EFUN H ரெண்டுலேயுமே அதான். அப்புறம் REயை ERன்னு மாற்றணும். ER இதில் மாறி இருக்குது, இதெல்லாம் மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது பேச்சக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை YH ZFX MVன்னு கொடுத்துருக்காங்க. டீச்சுக்கு அது ஒரு வேர்டு லெட்டர் மூலமாக கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ YACHTனா என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு லாஜிக் நம்ம அதுக்கு அடுத்த கட்ட லாஜிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இதோட அதுக்கு என்ன எழுதியிருக்காங்களோ நீங்கள் அதை அப்படியே எழுதிடணும். Pக்கு Y எழுதியிருக்காங்க, ஏக்கு H எழுதியிருக்காங்க, Qக்கு Qக்கு H எழுதியிருக்காங்க, ஏக்கு H எழுதியிருக்காங்க, ஒய்க்கு Q எழுதியிருக்காங்க, சிக்கு Z எழுதியிருக்காங்க, ஹெச்சுக்கு F எழுதியிருக்காங்க, ஈக்கு X எழுதியிருக்காங்க, சிக்கு M எழுதியிருக்காங்க, கேக்கு V எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டீச்சுக்கு வந்து பார்த்துருங்க. டீச்சுக்கு என்ன எழுதியிருக்காங்க? டீக்கு N எழுதியிருக்காங்க, ஈக்கு X எழுதியிருக்காங்க, ஏக்கு H எழுதியிருக்காங்க, சிக்கு Z எழுதியிருக்காங்க, ஹெச்சுக்கு F எழுதியிருக்காங்க. இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க? YACHTனா என்னன்னு கேட்டிருக்காங்க. YACHT வந்து இப்போ நம்ம என்னென்னு பார்க்கணும். ஒய்க்கு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? ஒய்க்கு Q போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஏக்கு ஹெச்சும் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் ஹெச் தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏக்கு வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ QHன்னு ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆப்ஷன் சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஸ்டின்னு நான் எழுதியிருக்கிறது புரியல. நான் ஒன்று சிம்பிளாக என்னென்னு சொல்கிறேன்னா, அவங்க கோட் பண்ணியிருக்க வேலை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த நம்ம ஆல்ரெடி நமக்கு அதில் இருக்கிற வார்த்தை தான் திருப்பி ஒரு 5 வார்த்தையாக சுருக்கி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ மொத்தமாக 2 4 6 8 10 12 மொத்தமாக ஒரு 13 லெட்டர் இருக்குது. இந்த 13 லெட்டர் திரும்பி ரிட்டர் ஆகிற லெட்டரும் இருக்குது. அவங்க அதெல்லாம் சேர்த்து அதுலேருந்து ஒரு 5 லெட்டர் எடுத்து கொடுத்து நீங்கள் இதை கோட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நம்ம ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்க்காம, நம்ம அதில் ப்ளேஸ் வேல்யூ எதுவுமே பார்க்காம, இந்த கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கத வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் கொஸ்டின், இந்த டைப்புக்கான ஃபைனல் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜியை வந்து எஸ்ன்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம எழுதிப்போம். ஜி வந்து எஸ்ன்னு எழுதியிருக்க சொல்லியிருக்காங்க. SL ரெண்டுமே எழுத சொல்லியிருக்காங்க. சாரி, நான் மாற்றி எழுதிட்டேன். ஜி வந்து SL எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சாரி
இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுதான் நம்ம இந்த டைப்பில் பார்க்க போகிற லாஸ்ட் கொஸ்டின். இதில் ஜியை வந்து எஸ்ன்னு எழுதியிருக்காங்க, எல்லை வந்து ஏன்னு எழுதியிருக்காங்க, ஏயை வந்து ஓன்னு எழுதியிருக்காங்க, ஓ வந்து என்னன்னு எழுதியிருக்காங்க, என்னை வந்து ஈன்னு எழுதியிருக்காங்க, ஈயை வந்து ஜின்னு எழுதியிருக்காங்க, ஹெச்சை வந்து எல்லுன்னு எழுதியிருக்காங்க, எஸ்ஸை வந்து ஹெச்ன்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹேலோஜன்ஸுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது ஹெச்சை என்ன எழுதியிருக்காங்க, எல்லுன்னு எழுதியிருக்காங்க. என்ன இருக்கா? ஏவை என்ன எழுதியிருக்காங்க, ஓன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஓ இருக்கா? எல் ஓன்னு எங்கே ஆரம்பிக்கி? ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல, வெறும் 2 லெட்ரு தான். ஈஸியாக முடிஞ்சு. நம்ம இருந்தாலும் அவங்களுக்கு நான் மிச்ச லெட்டரையும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரிங்களா? இப்போது எல்லுக்கு என்ன எழுதியிருக்காங்க, ஏ எழுதியிருக்காங்க. ஸோ ஏ போட்டுருங்க. ஓக்கு என்ன எழுதியிருக்காங்க, என் எழுதியிருக்காங்க. ஸோ என் போட்டுக்கோங்க. ஜிக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, எஸ்ஸு. ஸோ எஸ் போட்டுக்கிடுவோம். ஈக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, ஜி போட்டுக்கிடுவோம். என்னுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, இ எழுதிக்கிடுவோம். எஸ்ஸுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, ஹெச். அப்படியே வந்திருக்குங்களா? இந்த இது ஆப்ஷன் ஏல அப்படியே இருக்கா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இவங்களே இந்த மாதிரி வேர்டுக்கு தான் அப்படிங்கிறத கொடுத்து இந்த மாதிரியும் ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. இது 2019 கேட்டது, ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்கல. ஒரு வேளை கேட்டால் ட்ரை பண்ண ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த டைப்பு. அதாவது கோடிங் டிகோடிங்கில் இந்த டைப் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 4-5 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அதையும் சீக்கிரம் முடித்து கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நம்ம அனலாகி முடிச்சிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா, நான் புரிகிற மாதிரி நடத்துகிறேன்னா இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலையும் எதுவும் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் சொல்லுங்கள். இன்னும் இங்கிலீஷ் சீரீஸ் ரொம்ப சீக்கிரமாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் சீரீஸும் சீக்கிரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் 120 கிராமர் ரூல்ஸ் மட்டும் தான் கொடுக்கலாங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் அது கொடுக்குறது மட்டுமே பத்தாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கிராமர் வீடியோஸுமே நம்ம பெரும்பாலும் யூடியூப்ஸில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஏஎம்டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு அதெல்லாம் முடித்து சிலபஸ்லாம் முடித்த பிறகு வேணால் நம்ம சேனல் அதுக்குள்ளே நம்ம 120 கிராமர் ரூல்ஸும் போட்டுருவோம். ஸோ அதுக்கடுத்து வேணால் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது அந்த வீடியோ நான் பண்ணும்போது அப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் நம்ம டைப் வந்து 1 பார்த்து முடிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்பில் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.